आग अहीर की चोगरियाँ சச்சியா பரி சாச் பே நாச் நச்சாவே. அந்த மாட்டுக்காரருடைய பால் இப்பருடைய பிள்ளைகள் ஒரு ஆளாக்கு பாலுக்காக ஆளாக்கு மோருக்காக கண்ணனை ஆற்றி வைக்கிறார்கள் என்று அந்த கண்ணனுடைய பெருமை இங்கே அழகாக சொல்லியிருக்கின்றார் ரஸ்கான் அவர்கள். சேஷ் கணேஷ் மகேஷ் தினேஷ் சுரேஷகும் ஜாயி निरंतर गावै जाहि अनादि अनंत अभेद अछेद अभेद सुवेद बतावै नारद से सुख व्यास रटै पछी पार न पावे ताही उसको अहिर की छोकरियाँ अहिर की लड़कियाँ चचिया भरी चाच पे नाच नचावे आளாக்கு மோருக்காக அவனை ஆட்டி வைக்கிறார்கள். आग भगवान भक्तवत्सल हैं. भक्त लोगों के प्रेम पाश में बंध जाते हैं. इसी बात का चित्रण प्रस्तुत पद में हुआ है. हम इसका रसास्वादन करें. यहाँ पर चंद सवैया है और भाषा ब्रजभाषा है, अलंकार अनुप्रास है. इसकी तुलना में मैं आपको रस्कान की एक रचना को सुनाने जा रहा हूँ. रस्कान कहते हैं या छवि को रस्काने बिलोकत है. किस सुंदरता को देखने के लिए मैं कृष्ण भगवान इतना सुंदर हैं कि उसकी सुंदरता देखते ही बनती है. அவருடைய அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை அந்த அழகை நான் பார்க்க இருக்கின்றேன். பார்ப்பதற்காகவே என்னுடைய பாரத்தை தியாகம் செய்ய தயார். இதை காம கலா நிதி கோட்டி என்னிடம் நான் விரும்புகின்ற கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும், நகை இருந்தாலும், சொத்து இருந்தாலும், நிதி இருந்தாலும் அனைத்தையும் அந்த அழகை பார்ப்பதற்காக தியாகம் செய்ய நான் தயார். ஆனால் எனக்கு ஆண்டவனுடைய கடாட்சம் கிடைக்கவில்லையே, நான் கண்ணனை பார்க்க முடியவில்லையே, எனக்கு கண்ணன் தரிசனம் தரவில்லையே. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணன் தன்னுடைய கையிலே மாக்கன் ரொட்டி, வெண்ணெய் கலந்த ரொட்டியை கையில் வைத்துக்கொண்டு நடந்து வருகிறார். அப்படி ஆகாயத்திலிருந்து ஒரு காகம் அதை பார்க்கிறது. வந்து அவர் கையிலிருந்து அந்த ரொட்டியை பிடிங்கொண்டு போகிறது. ஆக அந்த காகத்துக்கு கிடைத்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையேங்கிறார் ரஸ்கான். काग को बाग कहा कहियो आहा, उस कौवे को जो भाग्य मिला हरि के हाथ से, कृष्ण के हाथ से माखन रोटी लेके गई, उतना भाग्य भी मुझे नहीं है. उस कौवे को जो भाग्य मिला है वो भाग्य मुझे कहाँ से नहीं मिला. அந்த காகமானது கண் கையில் இருந்த அந்த ரொட்டியை பறித்து கொண்டு போகிறது. அந்த பாக்கியம் கூட எனக்கு கிட்டவில்லை என்கிறார் இங்கே ரஸ்கான் அவர்கள். காவுக்கோ பாக் கஹா கஹியே ஓ ஹாத் சே லேகை மாக்கன் ரொட்டி. கண்ணனுடைய கையிலிருந்து வெண்ணெய் கலந்த ரொட்டியை பறித்து கொண்டு போனதே காகம். அந்த காகத்துக்கு கிடைத்த பாக்கியம் கூட எனக்கிலே என்று வருந்துகிறார். ஆகவே கண்ணனுடைய பெருமையை இங்கே மிக அழகாக சொல்கிறார். கண்ணன் கையிலிருந்து ரொட்டியை பிடிங்கிட்டு போகிறதுக்காகவும் அந்த காகத்துக்கு கிடைத்த பாக்கியம் கூட எனக்கிலேயே, நான் என்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்ய தயாரிக்கிறேன், இருந்தாலும் கூட எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று அங்கே வருந்துகிறார் ரஸ்கான். நான் எப்படியும் சொன்னபடி என்னத்தவும் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க எல்லாத்தவும் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க எல்லாத்தவும் செய்தனை யசோதா. அந்த யசோதாவுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்குள்ளே என்று ரஸ்கான் இங்கே விரும்புகிறார். ஆக
இறைவனுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த காகத்துக்கு கூட தன் கையில் இருந்த அந்த ரொட்டியை பிடுங்கும் பாக்கியம் கிடைத்தது காகத்துக்கு. அந்த பாக்கியம் எனக்கில்லையே என்று வருந்துகிறார். ஆக இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், உண்மையான பக்தனுக்கு முன்பாக இறைவன் அடிபணிகிறார். அது கண்ணனோ சிவனோ யாராக இருந்தாலும் சரி, கடவுள் உண்மையான பக்தனுடைய அன்புக்கு அடிபணிவார். அவனுடைய பாசத்துக்கு கட்டுப்படுவார். அதான் பக்த வத்சல் என்று பேர் பகவானுக்கு. பக்த வத்சல் பக்தருடைய பாசத்திற்கு அவர் அடிமையாவார். தன்னை தாழ்த்தி கொள்ளவும் அவர் தயாராக இருப்பார். தன்னை குழந்தையாகவே ஆக்கிக் கொள்கிறார். அடித்தாலும் வாங்கிக் கொள்கிறார். பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய். பகவானே யசோதா உரலிலே கட்டி வைக்கிறார்.